வணக்கம். 2026ஆம் ஆண்டின் மிக முக்கிய நிகழ்வாக தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் இருக்கும் என்பதற்கான அத்தாட்சியாக இன்று வெளியாகவிருந்த ஜனநாயக திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தாமதப்படுத்தப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கின்றது. அதாவதுங்க, உச்சம் தொட்ட திரைத்துறையை துச்சமெனவே தள்ளி வைத்துவிட்டு மிச்சம் இருக்கும் வாழ்வுதனை அச்சமின்றி அர்ப்பணிக்க வருவதும் தளபதி விஜய் அவர்களின் அரசியல் வருகை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. வருஷத்துக்கு 2,20,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் 9,00,000 கோடி அரசாங்க கடன் என்கிற சூழலில் பல நூறு கோடி ரூபாய் வருமானத்தில் 80 கோடி ரூபாய் வருமான வரியாக செலுத்திவிட்டு தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்கிறார். பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை துவங்கி விக்கிரவாண்டியில் முதல் அரசியல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திவிட்டு கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் புத்துணர்ச்சியோடு, ஈரோடு விஜயமங்கலத்தில் மீண்டும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியோடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வரும் தளபதி விஜய் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் வரவேற்கிறேன். வெல்கம் மிஸ்டர் விஜய்.